முறை முதல் யோக கலையாக அர்த்தகாடி சக்கராசனம். அர்த்தகாடி சக்கராசனம். இந்த ஆசனத்தை யோகாவை செய்வதன் மூலம் முதுகு வலியை குறைக்கலாம், ஆரோக்கியமான சுவாசத்தை நாம் பெறலாம். ரிலாக்ஸ். இரண்டாவது ஆசனம் சக்கர பந்தாசனம். சக்கர பந்தாசனம். இதனால் உடல் பலம் பெறும், மனம் உறுதி பெறும், உடல் உறுப்புகள் தூண்டப்பெறும். ரிலாக்ஸ். மூன்றாவது யோகாவாக சயங்க சங்கராசனம். சயங்க சங்கராசனம். இந்த யோக கலையின் மூலமாக முதுகு வலியை குறைக்கலாம், நீரிழிவு என்னும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம், நம்முடைய மூளையின் செயல்பாட்டை சுறுசுறுப்படைய செய்யலாம். ரிலாக்ஸ். நான்காவது சிரசாசனம். சிரசாசனம். இந்த ஆசனத்தை செய்வதால் இரத்த அழுத்தம் சீராகும், நினைவாற்றல் மேம்படும். சிரசாசனம். ரிலாக்ஸ். மாணவர்கள் ஒவ்வொரு யோக கலைக்கும் கரவொலியை எழுப்பி மாணவனை பாராட்டவும். அனைத்து இல்ல மாணவர்களும் மாணவர் செய்யும் யோக கலையை பாராட்டும் விதமாக பலத்த கரவொலி எழுப்பவும். ஐந்தாவதாக மயூராசனம். இந்த யோக கலையை செய்வதன் மூலம் நம்முடைய செரிமான சக்தியை துரிதப்படுத்தலாம், நம்முடைய உடலையும் வலிமைப்படுத்தலாம். ரிலாக்ஸ். ஆறாவது ஏகபாத அங்குஸ்தானாசனம். ஏகபாத அங்குஸ்தான் ஆசனம். இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் மனம் அமைதி பெறும், மாணவர்கள் கரவொலி எழுப்பவும், உடல் உறுப்புகள் நலம் பெறும். ரிலாக்ஸ். ஏழாவதாக சலபாசனம். சலபாசனம். இந்த யோகாவை செய்வதன் மூலம் நம்முடைய முதுகு வலியை நீக்கலாம், அதே நேரத்தில் செரிமானத்தையும் நன்றாக வைத்துக் கொள்ள இந்த சலபாசனம் உதவும். ரிலாக்ஸ். எட்டாவது ஓம்கார ஆசனம். ஓம்கார ஆசனம். இதனால் மன அழுத்தம் குறையும், ஆரோக்கியமான சுவாசம் அமையும். ரிலாக்ஸ். ஒன்பதாவது யோகாவாக பத்ம மயூராசனம். பத்ம மயூராசனம். இந்த யோகத்தின் மூலம் செரிமானத்தை துரிதப்படுத்தலாம், உடலின் தசைகளை வலுப்படுத்தலாம். ரிலாக்ஸ். பத்தாவது பாத குஸ்த தனுராசனம். பாத குஸ்த தனுராசனம். இந்த ஆசனம் செய்வதால் உடல் எடை குறையும், உடல் உறுப்புகள் வலுப்பெறும். ரிலாக்ஸ். 11வது யோக கலையாக கால பயுராசனம். கால பயுராசனம். இந்த யோக கலையை செய்வதன் மூலம் கால்களில் உள்ள வலிகள் குறையும், கால் வலிகள் குறையும். ரிலாக்ஸ். 12வது பரிவர்த்தன ஆசனம். பரிவர்த்தன ஆசனம். இந்த ஆசனத்தால் முதுகு வலி குறையும்,
நன்கு செரிமானம் ஆகும். பரிவர்த்த ஆசனம். கரவொலி எழுப்பலாம். ரிலாக்ஸ். 13வது யோக கலையாக பத்ம பகா ஆசனம். பத்ம பகா ஆசனம். இந்த யோகாவை செய்வதன் மூலம் கைகள், தோள்கள் மற்றும் வயிற்று தசைகளை வலுப்பெறச் செய்யலாம். இடுப்பு, முழங்கால்களின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கவும் செய்யலாம். ரிலாக்ஸ். 14வது தித்தித் ஆசனம். தித்தித் ஆசனம். இந்த ஆசனம் செய்வதால் கை பலம் பெறும், தோள் மற்றும் மணிக்கட்டுகள் வலுப்பெறும். ரிலாக்ஸ். 15வது யோக கலையாக கந்தாசனம். 16 பிங்கா மயூராசனம். பிங்கா மயூராசனம். இதனால் உடலின் மேல் பகுதி பலம் பெறும், வயிற்று தசை இறுகும். ரிலாக்ஸ். 17வது யோக கலையாக விருச்சக ஆசனம். விருச்சக ஆசனம். இந்த விருச்சக ஆசனத்தை மேற்கொள்வதன் மூலம் உடலுக்கு நெகிழ்வு தன்மை தரும். அதே நேரத்தில் கைகள், தோள்கள், முதுகெலும்புகளை பலம் பெற வைக்கும். ரிலாக்ஸ். இறுதியாக 18வது வாலக்கி ஆசனம். வாலக்கி ஆசனம். இதை செய்வதால் மனம் அமைதி பெறும். ரிலாக்ஸ். இந்த அருமையான 18 யோகாவை நமக்கு செய்து காட்டிய 11ஆம் வகுப்பு F பிரிவு உற்சாகத்தோடு மாணவருக்கு கரவொலி எழுப்பி அவருடைய முயற்சிக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும்.